கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு गाइस. 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒண்ணா 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி ஒரு சம்பவம் நடந்திருக்கீங்க. அதுதான் 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாம 1.5 லட்சம் பேர் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் சேர் போட்டோம் இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று 1 லட்சம் சேர் போட்டோம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டோம் 1 லட்சம் சேர் போட்டு இடம் இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேர் உள்ள 1 லட்சம் வெளியே 1.5 லட்சம் என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல நம்ம கரூர் பாய்ஸ் வந்து ஒரு முரட்டு மொக்க வாங்கியிருக்காங்க. கரூர் பாய்ஸ்னா யாரு? அண்ணன் செந்தில் பாலாஜி கேங்கு. இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு முரட்டு மொக்கையை வாங்கியிருக்காங்க. அது என்ன மொக்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க இந்த இன்ஃபுளுசர்ஸ்க்கு, என்ன மாதிரியான பல்பு வீடு இருக்குன்றதெல்லாம் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தொகுத்து ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி வந்திருக்கேன். அதாவது கள்ளக்கண்ணா நாயக்கண்ணா கள்ள கலந்துவாங்க. இப்ப ரெண்டுமே சேர்ந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு. விடுவோமா? வாங்க வறுத்து எடுக்கலாம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது திமுக தொண்டன் படிச்சுட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது. பார்த்து படிங்கடா. விஜய்க்கு கூட்டம் வருது, எனக்கு ஏன் வரமாட்டுது? நான் யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உலகத்திலே தலை சிறந்த சிஎம் சொல்லிட்டு நான் பீகார்ல உருட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்க இருக்கிற வடக்கு நண்பர்கள், வடக்கு இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வச்சு நான் பேச வச்சிருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து என்னை பார்க்கறதுக்கு கூட்டமா வராங்க. இங்க ஏன் எனக்கு வரமாட்டாங்க? இவ்வளவு தலை சிறந்த சிஎம், நல்லாட்சி கொடுத்துருக்கேன், என் ஆட்சியில எப்படி வந்து ஆட்சி நடத்துறோம்னு சொல்லி அவார்டு மேல அவார்டு, விருது கொடுத்து வாங்கி கலைச்சு போயிட்டு இருக்க. விஜய்க்கு கூட்டம் வருது, எனக்கு ஏங்க வரமாட்டுது? தம்பி, நீ என்ன பண்ணுவே தெரியாது. இந்த வாட்டி கரூர்ல நீ கூட்டத்தை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை அவன் கலைச்சிட்டு போற அளவுக்கு ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டுறேன்னு சொல்லி நம்மளோட ஐயா முதலமைச்சர் அவர்களே கரூர் பார்ட்டிக்கு ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. கரூர் பார்ட்டி யாரு? அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு சொன்ன உடனே அண்ணன் வந்து எடுத்துக்கிட்டாரு. ரைட்டு, இதை வச்சு ஒரு பெரிய சம்பவமா நம்ம ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லி கரூர்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. பாருங்க, தரமான சம்பவம் நடந்திருக்கு. தரமான சம்பவம். லேகியத்தை தூக்கி விக்கிற மாதிரி, அதாவது லேகிய விக்கிற வியாபாரத்தை பாக்குற மாதிரி கரூர் பார்ட்டி என்ன பண்ணிருக்காருன்னா, குமரி முதல் கிழவிகள் வரைன்னு சொல்லி ஒவ்வொரு தெருக்களுக்கும் வேனை அனுப்பி சுடிதாரு, பட்டு சேலை, வேஷ்டி, கையில 1000 ரூபாய் 500 ரூபாய் காசு, வந்துருங்க மாநாட்டுக்கு, தாட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது ஒட்டுமொத்த மீடியாக்களை கொண்டு போய் அங்க நிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. பாத்தீங்களா, மணி 11 ஆகுது, அங்க கூட்டத்தை பாருங்க, நாளைக்கு தான் மாநாடு, இன்னைக்கு கூட்டம் போயிட்டு கலகலன்னு சிரிக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. வெக்கப்படாம நம்ம என்ன நமக்கு ஆர்கானிக்கா நடந்த ஒரு விஷயத்த இவங்க செயற்கையா பண்றோன்னு, அதாவது முன்னாள் இரவு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து நிக்க வச்சு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அப்பவே லைட்டா பிசுறு தட்டிச்சு, என்னடா லைட்டா தொண்டை கப்புதே. சரி பாப்போம். எனக்கு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி மீது வருது ஒரு அதீத நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரை வந்து அப்படி மழை போல நம்பி இருந்தாரு. கரூர் பார்ட்டி கிட்ட விட்டா சும்மா கண்ணா பின்னாடி செதற விட்டுருவாரு, அவர் மேல எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்குன்னு முதலமைச்சர் மழை போல நம்பி இருந்தாரு. அவரு அண்ணன் பாலாஜி அவர்களும் வந்து நம்பி இருப்பாரு அந்த மக்களை. நம்ம மக்கள் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா நம்ம ₹1 2 செலவு பண்ணல, பல கோடிகளை செலவு பண்ணி கூட்டத்தை கூட்ட போறோம், கண்டிப்பா கூட்டம் வரும்னு நம்பிக்கிட்டு இருந்த மனிதனுக்கு அன்றைய தினம் தான் ஒரு மிகப்பெரிய 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி ஒரு பல்பு பணத்தை கொடுத்தோம். சரி, அந்த ஒரு காமெடி ஒண்ணு வரும், பழம் வாங்க போனியா, வாங்கினேன், இது ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கன்னு வாங்க போற, அந்த மாதிரி வாழைப்பழ காமெடி மாதிரி. சேலையை கொடுத்தியா? அண்ணே கொடுத்துட்டானே. வேஷ்டி கொடுத்தியா? கொடுத்துட்டானே. படத்தை கொடுத்துட்டானே. அவங்க வாங்கினாங்களா? வாங்கினாங்கண்ணே. அப்போ ஏன்டா கூட்டம் வரல, அப்போ ஏன் கூட்டம் வரலன்ற மாதிரி நிர்வாகிகளை தவிர அந்த இடத்துல ஒரு பையனும் உள்ள வரல. அங்க இவங்க வந்து இந்த இன்ஃபுளுசர்ஸை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உள்ள 1 லட்சம் சேரு, வெளியே 1.5 லட்சம் பேர் நிக்கிறான். சரி, எங்க உள்ள 1 லட்சம் சேர் போட்டிருக்கேன், ஓகே ஒத்துக்கிறேன், 1 லட்சம் சேர் நீங்க போட்டது உண்மைதான். நான் பாக்குறேன், சேர் இருக்கு, ஏன்னா அந்த சேர் நாங்களும் பார்த்தோம், போட்டோ இருக்கு, ஆதாரம் இருக்கு, கிணறு வெட்ட ரசீது இருக்கு, அது ஒத்துக்கிறேன். 1 லட்சம் சேரு. இந்த 1.5 லட்சம் பேர் வெளியே எங்க? அந்த உள்ள 1 லட்சம் பேர் உட்காந்துக்கான ஆதாரம் எங்கடான்னு கேட்டா இவங்க கொடுக்குறாங்க, எங்க கிட்ட கிணறு வெட்ட ரசீது இருக்குன்னு சொல்லி இத பாருன்னு சொல்லி தூக்கி காட்டுறானுங்க. என்னடான்னு கேட்டா ஏஐல வந்து கூட்டத்தை ஜெனரேட் பண்ணி காட்டி
மக்களை ஏமாத்துறது இல்ல, இவரு வந்து முதலமைச்சருக்கே விபூதி அடிச்சிருக்காரு. என்ன மாதிரி ஒரு விபூதி பாத்தீங்களா? சரி, ட்ரோன் ஷாட் சன் டிவில இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க. ட்ரோன் ஷாட் எடுக்கும் போது முன்னாடி காட்டிக்கிட்டே டைட்டா காட்டுறாங்க, பின்னாடி போவே மாட்டுது அந்த ட்ரோனு. என்னடா இது, பின்னாடி ட்ரோனே நகர மாட்டுதுன்னு தப்பி தவிர அது லைட்டா அப்படி திரும்பிச்சு உடனே லைவ்ல கட் ஆகுது. ஆஹா, அண்ணன் கரூர் பார்த்து வேலையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு, அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது சொல்லி நம்மளோட புலனாய்வு குழு இறங்கி உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, ஒட்டுமொத்த அரங்கமும் காலியா இருக்குங்க. நிர்வாகிகளை தவிர ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இவங்க கொடுத்த மைசூர் பாக்கு, பிஸ்கெட், தண்ணி கிண்ணி எல்லாம் சேர்ல அப்படியே இருக்கு. ஒரு ஈ கொசுவாது உட்காருலாங்க, அது கூட இல்லங்க, காலியா கிடக்குது. இவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. திராவிட இயக்கத்தின் போர்வாள் நாங்கள், எங்கள் ஆட்சியில் பெண்கள் விடுதலையா, திராவிட பெருமை, பெரியார், அண்ணா. சரி, பேசுறீங்க யார்கிட்ட பாஸ் பேசுறீங்க? அங்க ஒரு பையன் இல்லையாங்க, கூட்டம் ஒட்டுமொத்த சேரும் காலியா இருக்கு. நீங்க கொடுத்த ஸ்நாக்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்நாக்ஸுக்கு எப்படி கை தட்டும், எப்படி விசில் அடிக்கும், அப்படி எம்டியா இருக்கு. சாரையா எடுத்து வெளியே போயிட்டே இருக்காங்க. அங்க ரோடே காலியா இருக்குங்க, விட்டு 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 காலியா இருக்கு. ஒரு இருட்டு ரோட்டுக்குள்ள போனா நம்ம பைக் எடுத்துட்டு போனா அப்படியே கிளி 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 கிளிக்கு பூச்சி சத்தெல்லாம் கேட்கும் பாரு. அந்த மாதிரி அங்க ஒரு முப்பெரும் விழா நடந்ததுக்கான ஒரு தடையுமே இல்ல. ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போனா ஈக்காக்கா கூட இல்ல, காலியா இருக்குது. ஆனா அதே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்ம தலைவர் பார்த்து ஒரு விமர்சனம் வைப்பாங்க. என்ன விமர்சனம்? என்ன இவரு 20 நிமிஷம் பேசுறாரு, 25 நிமிஷம் பேசுறாரு. ஏன்னா நீங்க அவ்வளவு நேரம் தான் பேசணும்னு கவர்மெண்டோட பர்மிஷன் நமக்கு. அதே மீறி விமர்சனம் வைப்பாங்க முட்டா பயிலுங்க. ஆனா அந்த இடத்துல கனிமொழி அவர்கள், இவரு நம்ம முதலமைச்சர் அவர்கள், அப்புறம் உதயநிதி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இந்த அவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுற டைம் எவ்வளவு தெரியுமா? 23 நிமிஷம். இந்த 23 நிமிஷம் போர்வால் வீரமிக்க பேச்ச பேசிட்டு கூட்டம் இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கே ரொம்ப வருத்தமாய் போச்சு. இதெல்லாம் ஏன்டா இவங்களை வச்சு எதுக்கு? அதாவது புளிய பார்த்து கூட சூடு போட்டுக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுங்களா? விஜய்க்கு வருது, எனக்கு ஏன் வரல? விஜய் ரோட் ஷோ போறாரு, இதுக்கே வந்து வெளியே போய் தலை காட்டக்கூடாது, காருக்குள்ளே உட்காருன்றது நமக்கு வைக்கப்பட்ட நிபந்தனை. அதுக்கே வந்து இன்ச்சா நகருது நம்மளோட பிரச்சார வாகனம். அங்க அவர் வராரு, ஏய் புலிப்பாண்டி வருகிறார், நவரு அந்த வடிவேல் காமெடி ஒன்று வருப்பார், நமது புல்லட் பாண்டி வருகிறார்னு. அந்த மாதிரி வந்து இவரு தனியா டுப்பு அந்த வேலைல வராரு. ஒரு பயம் இல்ல, காலியா இருக்கு ரோடு ஃபுல்லா. இவங்களே வந்து காசு கொடுத்து ஆளாங்க ஒரு முழுக்க நிக்க வைக்கிறாங்க. இவர் வேன் அப்படி கிராஸ் ஆகுது, எல்லாம் கலைஞ்சு போறாங்க. ஐயோ, இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க? நம்மளோட வரி பணம் எப்படி எல்லாம் போகுது பாத்தீங்களா? இதுல ஒரு அக்கா கலாய்கரன்ற பேர்ல வீடியோ போட்டு இன்னைக்கு முரட்டு ட்ரோல் ஆகி கிடக்குறாங்க சோசியல் மீடியா முழுக்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று பற்றி ஒரு அரசியல பண்ணுங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்துக்கான அடையாளம் தான் இது. அவங்க வீடியோ ஓட்டு பாக்குறாங்க, பாத்தீங்களா சேர் எல்லாம் உடையவே இல்ல, பாத்தீங்களா கிரீஸ் எல்லாம் தடவே இல்லன்னு சொல்லிட்டு கீன்னு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த அக்காவை பார்த்து கேக்குறேன், சரி பதட்டப்படாதீங்க, உண்மைதான் சேர் எல்லாம் ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்கு. யாராவது வந்து உட்காரணும், அதுல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாதான் அது கொஞ்சம் நாஞ்சமாச்சு அசைவாச்சு செய்யும். புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி வச்ச சேர் எல்லாமே அப்படியே இருக்கு. கூட்டம் வந்தாதானங்க அந்த சேர் களையறதோ உடையறதோ எதனா ஒண்ணு நடக்கும். கூட்டமே வராம எப்படிங்க அதெல்லாம் உடையும்? அதுக்குள்ள இந்த அக்கா வந்து கண்ணியமுள்ள ஒழுக்கம், உங்க ஒழுக்கத்தை தான் நாங்க பார்த்தோமே. அதாவது எப்படி அந்த வாழை மரத்தோட சண்டை போறதுதான் உங்களோட ஒழுக்கம். அதுவும் வந்து அந்த ரெட் கார்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல நடந்து வர வழி, அந்த இடத்துல ஒண்ணு கடிக்கிறது தான் வழக்கம். அதுல ஒருத்தன் கிரீஸ்ல தடவிட்டு வந்து அரட்டோசரோட நின்று டிவி முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான், அதுதான் ஒழுக்கம். என்ன ஒழுக்கத்தை நீங்க நிரூபிக்கிறீங்க அந்த முப்பெரும் விழால? நீங்க பாத்தீங்களா சேர் வடையில பாத்தீங்களான்னு காமெடி பண்ணி வாயை அப்படி பாக்குற இப்படி பாக்குறன்னு சொல்லி நீங்க மோஸ்ட் ட்ரோலடு கண்டென்ட்டா அந்த வீடியோ மாறி இருக்கு. சோ சமூக ஊடகங்கள்ல தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 10,000 50 பேரை பேச வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பேச வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 10,000னா 50 பேருக்கு எவ்வளவு ஆகும் கணக்கு போட்டு பாருங்க. மாநாடு நடத்துறான்னு எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா இவங்க? இப்படி மக்கள் வரி பணத்தையும் நம்மளோட பணத்தையும் இப்படி நாசம் பண்ணி தமிழ்நாட்டை வந்து ஓட்ட போட்டு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிட்டாங்க. இப்ப இவங்க மாநாடு பிளாப், ரோட் ஷோ பிளாப், கொள்கை பிடிப்புள்ள கூட்டம்னு இவங்க பேசினாரு. எனக்கு இதுதாங்க எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியான ஒரு மேட்டர். அந்த மாநாட்டிலேயே அந்த 30 விழா, அதாவது 30 பேர் கொண்ட விழாலேயே நான் ரொம்ப ஹைலைட்டா பார்த்த விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் தான். கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் ஒண்ணு பண்ணிச்சு பாருங்க. இந்த வாழை மரத்துக்கு எனக்கு தாண்டா சட்டை,
வக்காளி வாடா இந்த வாழை மரத்தை நான் விடமாட்டேன்டான்னு அங்க போனவெல்லாம் புடிச்சு இழுன்னு இழுத்து அதுகிட்ட ஒரு கலோபரத்தை பண்ணி ஒவ்வொரு கொலையா இழுத்து கொண்டு போறாங்க பாருங்க. கண்புள்ளா காட்சி. அங்க வந்து துணை முதலமைச்சர் பேசுறாரு, நாங்கள் கொள்கை பிடிப்புள்ள கூட்டம், இது விசிலடிக்கும் கூட்டம் இல்லன்னு. போயானே அங்க ஒருத்த புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான், தொங்கிட்டு இருக்கான், வாழை மரத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுவா உங்களுக்கு கொள்கை பிடிப்புள்ள கூட்டம்? இவங்க எங்களை பார்த்து சொல்றாங்க, எங்களோட இளைஞர்கள் எங்களோட தளபதிக்கு கூடுற கூட்டம் எல்லாம் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்துல அவர் பேச்ச கேட்கணும், அரசியல் கண்ணியத்தோட அவ்வளவு மணிக நடுக்க அங்க நிக்கிறாங்க. இது கொள்கை பிடிப்புள்ள கூட்டமா? வாழத்தார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இது கொள்கை பிடிப்புள்ள கூட்டமா? இதை விட ஒரு ஹைலைட் ஒரு விஷயம் நடந்ததுங்க. அந்த முப்பெரும் விழாவே வந்து நாசம் பண்ணது வந்து நாங்க கிடையாது, இந்த இயற்கை. அந்த இயற்கைக்கே பிடிக்கல. மழை பெஞ்சா என்ன, எல்லாரும் சேர தூக்கி தலைமையில வச்சுக்கிறாங்க. நம்மளை பார்த்து வந்து அதான் டிவி நேயர்களுக்கு வணக்கம்னு மாதேஷ் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. இப்ப அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் மாதேஷ் அவர்களே எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியல, உங்ககிட்ட நான் வந்து பேசணும். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தவறாம எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சேர தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப இவங்க எதை தூக்கி வச்சுக்கிறாங்க தலைமையில? பாத்தீங்கல்ல, முப்பெரும் விழா இல்லை, முக்காடு விழா. ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இது முக்காடு விழான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அரங்கம் இருந்த 30 பேரும் அந்த சேரை தூக்கி தலைமையில வச்சுக்கிறாங்க, வேட்டி அவுத்து தலைமையில வச்சுக்கிறாங்க. மனிதனின் இயல்பு. நான் அன்னைக்கே வீடியோல சொன்னேன், அவன் கையில என்ன இருக்கோ அதுதான் தூக்கி தலைமையில வைப்பான். மழை வந்தா நனையக்கூடாதுன்னு மனிதனாக 6 அறிவு படுத்தவன் எவனா இருந்தாலும் அதான் செய்வான்னு. நீ எங்களை கலாச்சிய. இப்போ உங்களோட தோழமை கட்சி ஒரு வேலையை பார்த்திருக்கேன், அதை பத்தி பேசுவீங்களா மிஸ்டர் மாதேஷ் அவர்களே? பேசுங்க பாப்போம். ஒட்டுமொத்த கூட்டம் தலைமையில தூக்கி வச்சுக்கிச்சு. மழை வந்து நாசம் பண்ணிருச்சு. மழை வராம இருந்தாலும் கூட்டம் வந்திருக்க போறது கிடையாது. ஏன்னா உள்ள 1 லட்சம், வெளியே 1.5 லட்சம். இவரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றாங்க, கேளுங்க. இவரு சொல்லிட்டாரு, இத பாருப்பா பாலாஜி, விஜய்க்கு அங்க ஆர்கானிக்கா கூட்டம் வருது, எனக்கு மாசா ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டு, அது 10 லட்சம் பேர் வரணும், அதை நம்ம வச்சு மார்த்தட்டிக்கணும்னு சொல்லிட்டாரு இவரு. அதுக்கு நம்ம கரூர் பார்ட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, அண்ணே நானே சப்ப மேட்டர் இதை பாரு, நான் தூக்கி தட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பிளான் பண்ணாரு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவர் வந்துட்டாரு, முதலமைச்சர் வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. இவர் கணக்கு காட்டணும்ல, எப்படி 10 லட்சம் வந்தாங்கன்னு ஒரு கணக்கு காட்டணும்ல. அண்ணன் வந்து டிஜிட்டலைஸா ஒரு பிளான் பண்ணிருக்காரு. முதல்ல வந்து ஏஐல ஜெனரேட் பண்ண இமேஜஸை காட்டிட்டாரு. நான் பாருங்க, அரங்கம் ஃபுல்லா இருக்கு. இது 1 லட்சம் பேர், வெளியே 1.5 லட்சம் பேர் நின்றுந்தாங்க. அதுக்கு நான் கணக்கு காட்டுறேன். எப்படி பாருங்கட்டா, இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்கல்ல, இப்போ யூடியூப்ல எல்லாரும் பேசி வச்சிருக்காங்கல்ல. ஒரு இன்ஃபுளுசர்ஸ் பேசியிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்கும், அதாவது 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும். அவர் பேசினா அவருக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு லைக்ஸ் வந்து, அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டாரு. பாத்தீங்களா, இது இத்தனை பேர் பேசியிருக்காங்க, இவ்வளவு ரியல் டைம் வியூஸ், இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணா நீங்க கேட்ட 10 லட்சம் வந்துருச்சு பாத்தீங்களான்னு ஒரு உருட்டி முதலமைச்சரை நம்ப வச்சிருக்காரு. எப்படி கேட்கும் போதே கன்றாவியா இருக்குல்ல இது. இதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுறதெல்லாம் 1 லட்சம். அப்ப 10 பேர் பேசினா 10 லட்சம், 50 பேரை பேசி வச்சிருக்கேன், 50 லட்சம் பேர் வந்திருக்காங்கண்ணே. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நம்மள ரசிக்கிறாங்கண்ணே, நம்மள வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா 2026 வரும் நான் திமுக ஓட்டு போடணும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் போய் சொன்னா, அப்படியா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம்ம பண்ணிட்டோமா? ரைட், சூப்பர். இந்த மாதிரி இன்னொரு 3 முப்பெரும் விழா நடத்திடுவோம்னு சொல்லி இவரும் தலையாட்டுவார். புரியுதுங்களா? ஈஸியா ஏமாத்தி விட்டாரு கரூர் பார்ட்டி தான் சும்மா கிடையாது. கரூர் பார்ட்டி வராக தூக்கி போறாங்கன்னு செந்தில் பாலாஜி அவர்களாலேயே வந்து அந்த இடத்துல கூட்டத்தை கூட்ட முடியலன்னா ஜென்மத்துக்கு தமிழ்நாட்டுல திமுக தலை தூக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க மழை போல நம்பினது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த ஆட்சியில வந்து சம்பாதிச்சு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கரூர் பார்ட்டி தான். கரூர் பார்ட்டியாலேயே ஒண்ணும் பண்ண முடியலன்னா அப்ப வேற அமைச்சர்கள்லாம் ஒண்ணுமே பண்ணலையா? அவங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அடி வயதுல புளி கரைக்கிற மாதிரி ஆயிருக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும். என்னங்களே இது, மழை பெய்யுது, அவன் RSS போய் டொப்பி போட்டு கொட வச்சிருக்க நிக்கிறான் அப்படி. ஏன்னா எஜமா வந்து நனையக்கூடாதுன்னு. இதுதான் வந்து பாசிசத்தின் அதிகாரத்தின் உச்சம். ஏன் நடந்துட்டு உட்கார மாட்டீங்களா? இதுவே எங்க அண்ணன் மாநாடு போட்டாருன்னு வச்சுக்க, மழை இடி புயல் எது வந்தாலும் அவன் அம்மிக்கல் நகராத மாதிரி அப்படியே உட்காருவான். அது கொள்கை பிடிப்புள்ள கூட்டம். எது மரத்தை கட்டி பிடிச்சி மாட்டை கட்டி பிடிச்சி பேசுறாங்க, அது கொள்கை பிடிப்புள்ள கூட்டம். ஏன்னா அவர் மாநாடு நடத்துறதெல்லாம் வந்து இருமாடு கூட இல்ல, டெல்லி மாடு, டெல்லி பசங்களுக்கு அது கூட மாநாடு நடத்துவாரு. ஏன்னா அதுக்கு சொரணையே கிடையாது. எருமாடு மேல மழை பெஞ்ச ஒரு பழமொழி இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி அது கொள்கை பிடிப்புள்ள கூட்டம். எங்க அண்ணனுக்கு தேர்றது அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் காத்தடிச்சாலும் அது அப்படியே தான் நிற்கும். ஏன்னா நம்ம அண்ணன் அதை பார்த்து பேசுவார். அந்த மாதிரி இவங்க கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, கொடை குச்சின்னு உட்காருவாங்க. இதுதான் வந்து முதலாளித்துவம்.
ஏன் உங்களுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆள் வேணுமா? உங்களுக்கு கை கிடையாது, நீங்க குச்சி உட்கார மாட்டீங்களா? இவங்க நனைய மாட்டீங்களா? நீங்க எம்டி சேர் நனையுது, நீங்க நனைய மாட்டீங்களா? எவ்வளவு செலவு பண்ணி அண்ணன் எம்டி சேர் போட்டு மாநாடு நடத்திருக்காரு, உங்களுக்கு அது நனையுது, நீங்க நனைய மாட்டீங்களா? ஒரு சேருக்கு வாடகை 100 ரூபாய் தெரியுமா? 1 லட்சம் சேருக்கு எவ்வளவு காசு செலவாயிருது. இதெல்லாம் நினைச்சு நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. திமுக சாதாரணமா வரலடா, வேற மாதிரி சம்பவம் மட்டும் தான் வந்திருக்கு. காமெடிக்கு நம்ம 1000 விஷயம் பேசலாங்க, ஆனா இது ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டரான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் திமுக மேல இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க. டிசாஸ்டர் ஆகி இது வேணாம், இது கட்சி நம்ம வேணாம். ஏன்னா இவ்வளவு பணம், இவ்வளவு வேஷ்டி சேலை, இவ்வளவு சுடிதாரு, இவ்வளவு விஷயத்த செலவு பண்ணியும் கூட்டம் வரலன்னா அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போயிருப்பாங்க. நீங்க இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திமுகவோட தோல்வியை கரூர் உறுதிப்படுத்துச்சு. நல்ல ரிசல்ட் கிளீனா தெரியுது. நீ கரூர்னு கிடையாது, நீங்க எந்த மாவட்டத்துல போய் மீட்டிங் போட்டாலும் எம்டி கிரவுண்டோடையும் எம்டி சேரோட தான் எங்க மாநாடு நீங்க நடத்தணும். பணத்தை கொடுக்காம விசுவாசமா நீ ஒரு 5000 பேரை கூட்டி காட்டிட்டு நான் பேசறத நிறுத்திடுறேன். பணத்தை 1 ரூபாய் நீ செலவு பண்ணாம நீ கூட்டத்தை கூட்டி காட்டிடு. ஒரு 5000 பேர், அதிகம் வேணாம், வெறும் 5000 பேரை நீ கூட்டி காட்டிடு, நான் பேசுறதை நிறுத்திடுறேன். சத்தியமா திமுகவால மட்டும் இல்ல, அண்ணா திமுகவாலே அது முடியாது. அவளுக்கு சுத்தம். அங்க எடப்பாடி அவர்கள் பேசிக்கிட்டே போறாரு. அவரு அவளோளம் பாடி அசைந்தாடும் காற்றேன்னு பாட்டு பாடிக்கிட்டே போறாரு. அவரு ஒரு பையன் இல்ல, சைக்கிள்ல போறவங்களா டிங் 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 டிங்னு பெல் அடிச்சுட்டு போறான். ஒரு பையன் மதிக்கல. அவர் நிலைமை நாடானா படுமோசமா இருக்கு. நீங்க இவர் ஆழ் மனசை எவ்வளவு போய் நம்ப வச்சிருக்காங்க. நம்ம தான் சிறந்த முதல்வர், நம்ம சிறந்த ஆட்சி கொடுக்குறோம்னு ஒருத்தர் ஆழ் மனசுல போய் நம்ப வச்சிருக்கான். அதை நம்பிக்கிட்டு முதலமைச்சர் நம்ம நல்லாட்சி கொடுக்குறோம்னு இந்த நிமிஷம் வரல அவர் நம்புறாரு. அதனாலதான் ஏஐ இமேஜ் எடிட் பண்ணது எடுத்துன்னு போய் காட்டினா கூட அவர் நம்புறாரு. பாத்தீங்களா, கூட்டம் அள்ளுது. நீ என்ன 10,000 விஜய்க்கு வந்திருக்கா, நீ 20 போடுப்பா, நமக்கு தெரியுமா போகுது. கிளிக் 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 டிங். ஜெமினி கிட்ட சொன்னா சும்மா சூப்பரா எடிட் பண்ணி கொடுத்துரும். இன்னைக்கு ஜெமினி வச்சுதான் திமுக பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி எடிட்டிங்கு, இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்கு, மக்களை ஏமாற்றுற வேலை, இப்படி எல்லாம் பண்ணி நீங்க ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது 1% நல்லது பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வர 2026 ஜெயிக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன்னா நீங்க 1% கூட அந்த மக்களுக்கு நல்லதே பண்ணல. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம்னு சொல்லி அதற்கு பின்னாடி நடக்கிற ஊழல்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், லாஜிக்கா, ஜோக் அப்பார்ட்ஸ் இதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு இன்ஃபுளுசருக்கு நீங்க 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்கன்னா யாரோட வரி பணம் அது? அங்க செவிலியர்களுக்கு அங்க எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுங்க, வேலை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி போராடுறாங்களே, அவங்களுக்கு பதில் சொல்றீங்களா? போட்டு காரி துப்புது. உங்க ஊழியர்களுக்கு நீங்க தாங்க சம்பளம் கொடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க ஊழியர்களுக்கு நீங்க தானே சம்பளம் கொடுக்கணும். போட்டு காரி துப்பி அமைச்சிருக்கு. அதை பத்தி அவன் பேசுறானா? உங்க ஊழியர்களுக்கு நீங்க சம்பளம் தர மாட்டீங்களா? அரசு ஊழியர்களுக்கு அதை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அதை நீங்க நிறைவேற்றினீங்களா? இப்படி எதையுமே பண்ணாம நல்லாட்சி கொடுக்கணும்னு நாக்கு கூசாம எப்படி பேச முடியுது? நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க, நடிகர்களுக்கு எல்லாம் அரசியல் வந்துட்டாங்கன்னா, நடிகர்கள் அரசியல் வராங்கன்னா மக்கள் நம்பினாங்கன்னா அவங்க ஆட்சியில உட்கார வைக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? இன்னமும் நான் பாக்குறது தான், அதாவது நான் செய்யறது சரி, நான் பேசுறதுதான் சரி, என்ன மக்கள் நம்புறாங்கன்னு இவரே நம்புறாரு. அதுதான் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸே. தலைவா, கண்ணை திறந்து நீங்க வெளியே பாருங்க, மக்களோட குரல்களை பாருங்க. எவனோ ஒருத்தன் எடிட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறதெல்லாம் உலகம், இதுதான் தமிழ்நாடு, இன்னைக்கு எல்லாம் பாலாறு தேனாறு ஓடுதுன்னு யாரா சொன்னாங்கன்னா அது அப்படியே கண்மூடி தரமா நம்பாதீங்க. தயவு செய்து கடைசி 6 மாசத்துலயாச்சு கண்ணை திறந்து தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஜோக்குகளாலும் காமெடிகளாலும் ட்ரோல்களாலும் நிறைந்த வட்டம் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம பசங்க மீம் போட்டு தள்ளுறானுங்க. சூப்பர் மீம்லாம் வந்துட்டு இருக்கு, அருமையான மீம். டேய், இது நம்ம மாநாட்டுல கரும்பு ஜூஸ்க்கு போட வந்த கூட்டம்டா சொல்லி ஒரு பக்கம் மீம்ஸ் எல்லாம் சும்மா தரமா போயிட்டு இருக்கு. பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, திமுக இது வரைக்கும் சந்திக்காத ஒரு எதிரிகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க. கடந்த 2 தினங்களாக தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங்க சமாளிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க கதறிட்டு இருக்காங்க. பேக் ஃபயர். ஏன்னா திமுக அவ்வளவு சாதாரணமா அசிச்சு பாத்திர முடியாது. இன்னைக்கு அவங்க அடிவாரமே ஆடி போயிருக்குன்னா இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கதறதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் தான். ஐடி விங்கோட சிறப்பான சம்பவம்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அதற்கான எதிர்வினை தான் ஒரு பத்திரிகாரன்ற ஒரு பேர்ல ஒரு பையனை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இன்டர்வியூன்ற பேர்ல ஆபாசத்தை மட்டுமே பேசி வச்சிருக்காங்க ஒருத்தன். ஒரு நாளிதழ்ல தளபதியை தப்பா பேசியிருக்காங்க. என்னோட கடந்த வீடியோல நான் சொன்னேன், அவங்க அடுத்த கட்டம் நகர போறதே ஆபாசமும் பர்சனல் அட்டாக்ல தான் இறங்க போறாங்கன்னு இண்டிகேட் பண்ணேன். அது நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இனி நிறைய காமெடிகள் திமுக பண்ணோம். அண்ணன் சீமானா, அண்ணன் ஸ்டாலினா, இவங்க 2 பேருக்குள்ளதான் நமக்கு போட்டி.
யாரோட மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்க போகுதுன்றத ஒரு ஆதித்யா டிவி இல்லாத குறைய வந்து இவங்க 2 பேரும் வச்சு நம்ம தீர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இன்னும் ஒரு சில நொடிகள்ல நம் தலைவன் அவர்கள் நாகப்பட்டினத்துல ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு, பேச போறாரு. அடுத்த ஒரு வாரம் இந்த புத்தறிவை கூட்டம் இன்னும் முரட்டுத்தனமா கதறோம். அதை நம்ம வந்து ஜாலியா ஜம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவங்களை ஓட ஓட விரட்டலாம். மீண்டும் ஒரு சிறப்பான தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை ஷேர் செய்துவிட்டு காணுங்கள். நன்றி, வணக்கம்.